இன்றைக்கி நம்ம பிஞ்சு பூசணிக்காய் செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சிறுஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் தேவையான வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பிஞ்சு பூசணிக்காய் நல்ல பொடியை கொஞ்சம் கட் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. மல்லாட்டை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லாட்டை கொஞ்சம் வறுத்து அடித்து நுணுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வேர்க்கடலை எண்ணெய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணுங்க. காமிக்கல தான் காமிச்சேன். எந்த பொருள் வச்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துக்கிடுங்க. அப்படியே ஒரு தொழிக்கலாம். உப்பு போட்டுங்க. தேவையான அளவு கல் உப்பு நல்லா வதக்குங்க. பிஞ்சு காய் தான் இங்கே கர்நாடகாவில் பிஞ்சு காயிலே செய்கிறாங்க. அது முழுசாக காமிக்கலங்க. சின்ன காய் தாங்க. இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அவ்வளோ பெரிய காய் தான் அது. பிஞ்சு காய்ங்க, குழந்தைங்க. நம்ம கொடுத்தாங்க அப்படியே செய்கிறோம். இல்லைன்னா கலருக்காக கொஞ்சோண்டு மிளகா பொடி சேர்த்துங்க. கொஞ்சோண்டு போட்டுருங்க. தேவையான தண்ணி அளவு ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக தண்ணி சுண்டட்டும். அப்படியே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு வச்சுக்கோங்க. அதை இடித்து வறுத்து வச்சுருக்கிறத போட்டு இறக்க வேண்டியதாங்க. வெந்துருச்சுங்க. தண்ணியை சுண்டிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை வறுத்த மல்லாட்டையே போட்டுக்கலாம். போட்டு தொழி இறக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இறக்கலாம். பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பெரிய பூசணிக்காய் இருந்தால் சரி, சின்ன பூசணிக்காய் சரி தான். அப்படி போட்டுங்க. இனிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல. தேங்காய் அரைச்சி தேங்காய் பாலை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி பற்றியில் வேகிறதுக்கு நல்லா சூப்பராக இனிப்பாக இருக்கும். டோன்ட் வரி. நல்லா பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.